கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் யாவரும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மனிதாபிமானம்னு சொல்லுவாங்க. மனிதாபிமானம், பிறருக்கு உதவி செய்தல், இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய மிக உயர்ந்த பண்பாடு. அதை இன்றைக்கு ஒரு 2 நிகழ்ச்சிகளை நம்முடைய இந்த நாட்களில் நம்முடைய இதை சொல்லி ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிறோம். 2 நிகழ்ச்சிகள். அதில் முதலாவது, எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பாங்க, இந்த வாட்ஸ்அப்பு அல்லது ஃபேஸ்புக்கு, எந்த இதை எடுத்துக்கொண்டாலும், சமூக ஊடகங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, செய்தித்தாள்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நிகழ்ச்சி தான் கடந்த வாரம் முழுவதும் உலகம் முழுவதுமே வலம் வந்த செய்தி இதுதான். சரி, அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையிலேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் வாங்கனி ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்தில் உள்ள பிளாட்ஃபாரத்தில் ஒரு பெண் ஒரு தன்னுடைய குழந்தை 6 வயது குழந்தையோடு நடந்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க. திடீரென்று அந்த குழந்தை பிளாட்ஃபாரத்தில் தவறி கீழே விழுந்துருச்சு. எதிரில் ட்ரெயின் வேகமாக வந்துட்டுருக்கு. இதை தூரத்திலிருந்து அந்த ரயில்வே ஊழியர் மயூர் ஷெல்கே ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கார். மயூர் ஷெல்கே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பிள்ளை தண்டவாளத்தில் இருக்கு, ட்ரெயின் வேகமாக வந்துட்டு இருக்கு. தாய் தன்னுடைய பிள்ளையை காணலை அப்படிங்கிறதுக்காக அது அலறி அழுதுட்டு இருக்கு. ஏன்னா அந்த தாய் கண் பார்வை இல்லாத ஒரு தாய். அதனால தன்னுடைய குழந்தைய காணலை, எங்கே போச்சுன்னு அது குழந்தை சத்தம் கேட்டு இந்த தாய் அழுதுட்டு இருக்கு. இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ட்ரெயின் அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கும்போது இந்த மயூர் செல்கேங்க ரயில்வே ஊழியர் வேகமாக ஓடி, ரொம்ப வேகமாக ஓடி, அது அந்த ரயில்வே தண்டவாளத்தில் என்ன சொல்கிறாங்க, ஓட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஓடி தன்னுடைய உயிரை பணையம் வைத்து, அவர் தவறி விழுந்திருந்தா விட அவரே போயிருப்பார். அப்படிப்பட்ட மிக முக்கியமான தருணத்தில் அவர் நேர போய் இந்த குழந்தைய பிடித்து தண்டவாளத்தில் தூக்கி வீசிட்டு இவரும் பிளாட்ஃபாரத்தில், ட்ரெயின் வர்றதுக்கு முன்னால் இவரும் கரெக்டாக பிளாட்ஃபாரத்தில் ஏறி தப்பிட்டாரு. இது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் இந்த நிகழ்ச்சி பதிந்திருக்கு. இதை பார்த்த பிறகு அவருக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பாராட்டு தெரிவித்திருக்காங்க, அங்கே ரயில்வே ஊழியர்கள் பாராட்டு தெரிவித்திருக்காங்க. இப்போ என்னடானா, ஜாவா கம்பெனி இருக்கலாம், ஜாவா பைக் கம்பெனி, அவர் அந்த கம்பெனியிலேருந்து இவருக்கு 2.5 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு பைக் கிஃப்டாக கொடுக்குறாங்க. இவர் அதெல்லாம் எதிர்பார்த்து செய்யலை. பட் இந்த பயன்களையோ அவர் எதிர்பார்த்து செய்யலை. ஒரு குழந்தையை காப்பாற்றிருக்கிறாரு. அதுவும் ஒரு கண் பார்வை இழந்த ஒரு தாய். அது எவ்வளோ பரிதாபமான நிகழ்ச்சி. இந்த இதை ஒரு பெரிய சாதனை. ஒரு தன்னுடைய தன் உயிரையும் பணையம் வைத்து பாராட்டின ஒரு காப்பாற்றிய இந்த நிகழ்ச்சி. இது ஒன்று. 2வது ஒரு நிகழ்ச்சி, இதுவும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சி. அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு 18 வயது இளம்பெண் சோனி யாதவ். இந்த இளம்பெண் 2016ஆம் ஆண்டில் மகாநதி, அந்த நதியில் தவறி விழுந்துருது. நதியில் தவறி விழுந்து அந்த நதி ஆற்றுல அடிக்கப்பட்டு அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒடிசா மாநிலத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஆற்றில் விழுந்து ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஜார்குடா மாவட்டம் குஸ்மேல் கிராமத்தில் கரை ஒதுங்குது. இன்னொரு மாநிலத்தில் விழுந்து இன்னொரு மாநிலத்தில் கரை ஒதுங்குது. ஒதுங்கி இருக்கும்போது அந்த ஒரு நபர், ஒரு தொழிலாளி அந்த ஆற்று கரையோரம் வந்துட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, ஒரு பெண் மாதிரி தெரியுது, சேரும் சகதியமாக இருக்குது, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப திணறிட்டு இருக்கு. அதை உடனே போய் அந்த பிள்ளையை எடுத்து மருத்துவமனையில், அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை காப்பாற்றுறாங்க. அந்த சோனி யாதவ்ங்கிற அந்த பிள்ளையும் பிறகு இவங்க குடும்பத்திலேயே தங்கியிருக்கிறாங்க. இந்த குடும்பத்திலே தங்கியிருந்து இங்கே தங்கியிருந்து அந்த பிள்ளை வளருது. இப்போ என்ன ஆச்சுன்னா, கடந்த வாரத்தில் அந்த பிள்ளைக்கு திருமணம். அது அதனுடைய சத்தீஸ்கர் மாநிலம், அவருடைய மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம். அங்குள்ள ஒரு பையனுக்கு நிச்சயம் திருமணம் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, அந்த குடும்பம் இவ்வளோ காப்பாற்றின குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஒரு தொழிலாளி, அவருக்கு வேறு வசதியே கிடையாது. அதனால் ஊர் முழுவதும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பவம். ஒரு ஆற்றுல விழுந்து இன்னொரு மாநிலத்தில் போய் ஒதுங்கி
அது வந்து உயிர் பிழைத்து இன்றைக்கு ஒரு ஒரு வாழ்வு புதிய குடும்ப வாழ்க்கைக்கும் போகிறது வந்து ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி. கடவுள் இப்படி உதவுகிற மனிதர்களை வைத்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவர் அந்த ஆபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அப்படி என்பதற்கு இந்த 2 நிகழ்ச்சிகளும் ஒரு மிக நமக்கு சில காரியங்களை சொல்லி தருகிறது. ஆனால் இந்த நாட்களில் ஆபத்தில் ஆண்டவர் நம்ம பாதுகாக்கணும் என்பதற்காகவும் நம்முடைய பிள்ளைகள் நம்ம பல இடங்களில் பயணம் போகிறோம், பல இடங்களுக்கு நாம் செல்லுகிறோம். இந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அதனால் இந்த ஆண்டவருடைய பாதுகாக்க ஜெயிப்போம். அதே போல் இப்படிப்பட்ட நல்ல மனித நேயம் உள்ள அநேக மனிதர்கள் மூலமாக உதவிகள் அநேருக்கு கிடைப்பதற்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். இதை பார்க்கும்போது ஏசாயா 43ஆம் அதிகாரம் தான் நினைவிற்கிறோம். என்ன சொல்றாரு? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த 6 வயது குழந்தைக்கு ஆண்டவர் ஒரு புதிய பாதுகாப்பு. தாய் வந்து அந்த குழந்தை எங்கே போகுதுன்னே தெரியாத ஒரு நிலையில் பார்வையற்ற ஒரு சகோதரி. அந்த குழந்தையினுடைய நிலை எப்படிங்கிறது தெரியாது, அது எங்கே போகுது, அது எங்கே விழுந்துருச்சுன்னே தெரியாது. ஆனாலும் இன்னொரு நபர் மூலமாக தான் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். சொல்கிறார், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த 2 சம்பவத்தையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு அதிகமாக வெளிப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அவர் எப்பொழுதும் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தாயினுடைய பார்வையை விட்டு போயிடலாம், அல்லது பெற்றோர் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்றாருல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நாம் ஒருவேளை ஆண்டவரை மறந்துடுவோம், நிச்சயமா மறந்துடுவோம். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும்போது ஒருவேளை ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி பார்க்குறோம். மற்ற நேரத்தில் ஏதோ நம்மாலதான் எல்லாம் செய்யறது மாதிரி, நம்ம ஞானம், நம்ம பலம், நம்ம பணம், எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், மகிமை என்ன என்று நம்ம பெருமைப்படுறோம். ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு முன்னால் ஆண்டவர் அருமையாக தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறார். அவர் இந்த கைவிடப்பட்ட நிலையிலும் அன்று 6 வயது குழந்தைய காப்பாற்றுகிறதையும், அந்த அவர் காப்பாற்றுவர் இந்த மாதிரி பாராட்டுக்காக அவர் இதையும் செய்யலை, அல்லது பரிசு பொருளுக்காக இதையும் செய்யலை. அவர் தன்னுடைய பிள்ளைய போல ஒரு குழந்தைய, அவருக்கு என்ன மற்றவங்கள போல அவரும் போயிருக்கலாம், பார்த்தும் பார்க்காதவர் போல இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நல்ல சமாரியனா இருங்கன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த நல்ல சமாரியன் இப்படிப்பட்டவங்க தான். அந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட குழந்தைய தன்னுடைய குழந்தை போல நினைத்து ஏற்ற காலங்களில் திருமணமும் செய்து வைக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இன்றைக்கும் இருக்கிறதுன்னா அதுக்கு ஆண்டவருடைய கிருபை தான் காரணம். அதனால் ஆண்டவரை நாம் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவரை நம்புவோம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் உள்ளையெல்லாம் ஊற்றி விடுவோம். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்து நம்மை பாதுகாப்பார். அன்பு மகிமை தொலைக்காட்சி நேயர்களையும் இப்படியே அந்த குழந்தையை காப்பாற்றியது போல, அந்த சகோதரியை காப்பாற்றியது போல நம்மையும் அவர் கண்மலை மேல் நிறுத்துவார். திகையாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்ற உங்களுடைய வேத வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாட்களிலும் நீர் எங்களுக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து காலங்களிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த செய்தித்தாளில் வாசித்த இந்த செய்திகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அருமையான 6 வயது குழந்தையை தன்னுடைய உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய ஒரு மயூர் சல்கே என்ற ரயில்வே ஊழியருக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படி உதவி செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல உண்ணத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரை, நீர் அந்த மகனை பயன்படுத்தியிருக்கிறீர், உம்முடைய கருவியாக நீர் பயன்படுத்தியிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். அதுபோல் ஆண்டவரே, ஆற்றிலே தவறி விழுந்த ஒரு பெண்ணை கண்டு ஆண்டவரை தன்னுடைய குடும்ப பெண்ணாக பாவித்து அந்த மகளை வளர்த்து இன்றைக்கு திருமணம் செய்து கொடுத்த அந்த அன்பு ஆண்டவர் ஏழை தொழிலாளிக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர், இப்படிப்பட்ட அநேக நல்ல உள்ளங்கள் ஆண்டவரை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறீர் சுவாமி. அநேகருக்கு இப்படிப்பட்ட உதவுகிற எண்ணங்களை நீ கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களையும் பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்த எங்கள் ஆண்டவர், இந்த நாட்களிலும் ஆண்டவர் நாங்கள் லேவியனை போல ஆசாரியனை போல
ஆண்டவர் ஒதுங்கி போகாதபடி நல்ல சமாரியனை போல நாங்களும் உதவி செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்தாசை நீங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த சமுதாயத்திலே பாதிக்கப்பட்டு ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிற அநேகருக்கு நாங்கள் உதவுகிற நல்ல சமாரியன்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் பயணத்திலே செல்லுகிற பொழுது அல்லது ஆண்டவர் எங்களுடைய தொழில்களை செய்கிற பொழுது எங்களுடைய பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிற சுவாமி. நீர் எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கேடகமும் துணையுமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தெய்வம் ஆண்டவரே, நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற நம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மேல் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர். அதுபோல ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மீது நினைவாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே நம்முடைய அன்பு குடும்ப இந்த நாட்களிலும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்கு நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்தான ஆண்டவரை தொழில்களில் செய்கின்ற அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் ஆண்டவரை துணையாக இருந்து ஆண்டவருடைய தொழில்களில் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரின் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி நீருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பகலிலே நிலவாய் வேகலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறபடியால் நாங்கள் இந்த சமூகத்திலே எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுடைய ஜெபங்களை அங்கீகரித்த முடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலங்கள் கொரோனா காலம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய காலங்கள் வந்து போகுது. இப்போ கொரோனா காலம் இது நம்ம 2020ஆம் ஆண்டோட போயிரும் நினைச்சோம். ஆனால் 2021ஆம் ஆண்டு இன்னும் அதிவேகமாக இந்த கொரோனா காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதில் நிறைய செய்திகள் இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் ஒரே நாளில். அதுபோல் தமிழ்நாட்டில் கடந்த வருடத்தை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 6000 பேர் பாதிக்கப்பட்டது பெருதாக சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு 13,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. அநேகர் உயிரிழந்து வருகிற காரியங்களையும் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு இளம் அட்வொகேட் 39 வயது அட்வொகேட் வள்ளியூருக்கு அருகே உள்ள ஊரில் அவர் மரித்து போனதை குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். இதுபோல் நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கு. கடந்த இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் சிவரி அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஒரு டாக்டர், காசநோய் தலைமை மருத்துவர், 51 வயது, அவங்களுக்கு கொரோனா பாதிக்கப்பட்டு படுக்கையில் சிகிச்சை பெற்றிருக்கும்போது அவங்களுடைய மரணம் சமீபமாயிட்டுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, இது என்னுடைய கடைசி குட் மார்னிங், திஸ் இஸ் மை லாஸ்ட் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு அவங்க அன்று இரவே மரித்து போனதை செய்தியாக வந்திருக்கிறது. இப்படி நிறைய துயரமான வேதனையான யாரும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளை இன்னைக்கு மனித சமுதாயம் சந்தித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். இந்த கொரோனா காலத்தில் இன்னைக்கு சிகிச்சை பெற்று வருகிற அநேக லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெயிக்கணும். பாருங்க, ஆக்சிஜன் தட்டுப்பாடு, ஆக்சிஜன் கிடைக்காம நிறைய மக்கள் இறந்து போனாங்க. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் 24 பேர் இறந்து போனாங்க நேற்று, ஆக்சிஜன் கிடைக்காம இறந்து போறாங்க. இப்படி பல துயரமான செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலும் இந்த கொரோனா காலத்தில் பணி செய்கிற அநேக உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள், டாக்டர்கள் இருக்கிறாங்க, காவல்துறை இருக்கிறது, இப்படி பல துறைகளை சேர்ந்தவர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல 2 செய்திகள். ஒன்று என்னன்னா, தன்னுடைய தாய் இறந்த உடனேயே அந்த தாயினுடைய தகனம் முடிந்த உடனேயே பணிக்கு திரும்பிய குஜராத் டாக்டர்கள். அதுல ஒருவர் பேர் சில்பா படேல், இன்னொரு பேர் ராகுல் பார்மர். இவங்க 2 பேருமே குஜராத்தில் மருத்துவர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறாங்க. 2 பேருடைய தாயாரும் இறந்திருக்கிறாங்க, வயதான தாயார்கள் தான். அவங்க கொரோனால பாதிக்கப்படலை, அவருடைய இயற்கை மரணம். இருந்தாலும் அந்த தாயினுடைய அந்த அடக்கத்தை முடிச்ச உடனே பணிக்கு திரும்புறாங்க. அதாவது தன்னுடைய நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போடா லீவு கிடைக்கும், எப்போடா விடுமுறை இருக்கும், வீட்டில் போய் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பணி முக்கியம். அவங்க 2 நாளோ 3 நாளோ வீட்டில் இருந்து போகலாம். ஏன்னா ஒரு துயர சம்பவம், ஒரு துஷ்டி வீடு அல்லது ஒரு சோக நிகழ்ச்சிக்கு அனுமதி உண்டு.
ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த 2 மருத்துவர்களும் உடனடியாக பணியில் சேர்ந்ததை நிறைய பேர் பாராட்டுறாங்க. இன்றைக்கி தங்களுடைய அது ஒரு ஒரு அருமையான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு இது நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய 2 பேர் லைஃப்லையும். அதுபோல் இன்னொன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் 5 மாத கர்ப்பிணி, அவங்க இந்த ரோட்டில் சாலையில் நின்று கொண்டு அந்த ஊரடங்கை அமுல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தாச்சுன்னா அவங்க டிஎஸ்பி தண்டேவாடா என்ற ஒரு கிராமத்தில் அந்த அவருடைய டிஎஸ்பி சில்பா சாகு டிஎஸ்பி. சரி, 5 மாத கர்ப்பிணி. இவரும் அந்த இடத்துல தன்னுடைய வீட்டில் போய் விடுமுறை ரெஸ்ட் எடுக்காமல் ஓய்வு எடுக்காமல் தன்னுடைய பணியை அவர் செய்து வருவதை இந்த பார்க்குறோம். இப்படி இந்த நாட்களில் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவர்கள், கடமையை அழகாக ஒழுங்காக செய்யக்கூடியவர்கள், இப்படி நிறைய பேர் நம்ம இன்றைக்கி இந்த நாட்களில் நம்ம இதுக்கு எடுத்து இதை சொல்கிறோன்னா, நம்முடைய இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் தங்களுடைய பணியில் தங்களுடைய வாழ்க்கையில் கடமையில் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஒரு நிமிடம் கூட தன்னுடைய கடமையில் தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள் தான் இவைகள்லாம். இந்த கொரோனா காலத்திலேயே இவ்வளவு சரியாக தன்னுடைய பணியை செய்கிற இந்த பிள்ளைகளை நாம் பாராட்டணும். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும், அவர்களை உயர்த்தட்டும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மையாக நம்முடைய பணிகளில் இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்போ நம்ம நினைக்கிறோம் ஆகாய் 2:19 சொல்லுதுன்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு நிபந்தனை இருக்குது. சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு அவர் வெறும் வெற்று வார்த்தைகள் அவர் பேசலை. யாரை ஆசீர்வதிக்கிறார்? உண்மையுள்ள மனுஷனைத்தான், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனைத்தான், அதுவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளைத்தான். இப்படி சில நிபந்தனைகளோடு தான் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. இந்த மாதிரி அருமையான மருத்துவ பணியில் தன்னுடைய தாயாருடைய மரண வேளையிலும் குறிப்பிட்ட அவர்களுக்கு ஜாயினிங் டைம் இருக்கலாம், அல்லது லீவு 3 நாளோ 4 நாளோ எடுத்திருந்திருக்கலாம். அதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போவோமேன்னு இல்லையே, உடனடியாக தன்னுடைய பணிக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஏன்னா எத்தனையோ மக்கள் இன்னைக்கு மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மருத்துவமனைகளில் சரியான சிகிச்சைக்கு மருத்துவர்கள் இல்லாத நிலை, படுக்கைகள் இல்லாத நிலை, தடுப்பூசி அல்லது மாத்திரை மருந்து இல்லாத நிலை. இப்படிப்பட்ட நிலையிலையும் அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கலாம். அது இல்லாமல் சிறப்பான சேவை செய்த அந்த டாக்டர் குடும்பங்களை நாம் இந்த நாளில் நினைத்து ஜெபிப்போம். அதே போல் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் டிஎஸ்பி அந்தஸ்தில் இருந்த சகோதரி 5 மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் தன்னுடைய கடமையை அவர் சிறப்பாக வெயிலென்றும் மழையென்றும் பாராமல் செய்கிறதையும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நினைத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளையும் நாம் இப்படி நிறைவேற்றுவோமா என்று நாம் இந்த நாட்களில் நினைத்து பார்க்கணும். அந்த மருத்துவரை போல நான் ஒரு மருத்துவராக இல்லை, என்னுடைய பணியில் நான் எப்படி இருக்கிறேன், நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக இல்லை, என்னுடைய பணியில் நான் எப்படி இருக்கிறேன், இதைத்தான் நம்ம நினைத்து பார்க்கணும். ஆகவே உண்மையுள்ள மனுஷன்தான் ஆசீர்வாதங்களை பெற முடியும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை நான் காணேன். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் பாக்கியசாலிகளாக இருப்பாங்க, யார்ட்டும் போய் கையேந்த வேண்டாத ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாக்கியத்தை நம்ம குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கணும்னா நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். அவர் சொல்கிறார்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள். அதே போல் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். நன்மையானதை தருகிற அந்த நல்ல ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்காக நாமும் நல்ல உள்ளங்களாக மாற, நாமும் இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் இதே போல தான் ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்ததாக நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவரை போல வாழ இந்த நாட்களில் அர்ப்பணிப்பு. இது தேவை காலம், இது சேவையின் காலம், இது இப்பொழுது தேவையின் காலமாக இருக்கிறபடினால நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை ராஜாக்களுக்கு முன்பாக உயர்த்த வல்லவராய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆடுகளின் பின்னே சென்ற ஒரு தாவீதை நீர் அரசனாக்கினீர், கழுதைகளை தேடி சென்ற சவுலை நீர் அரசனாக்கினீர். கர்த்தாவே, அதுபோல ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலையில் இருந்த எத்தனையோ பிள்ளைகளை நீர் ஏற்ற காலங்களிலே உயர்த்தி இருக்கிறீர். நான் திக்குவாயன், நான் மந்தனாவு உள்ளவன் என்று சொன்ன மோசேயை ஆண்டவர் தெரிந்தெடுத்தீர். மட்டுமல்ல, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லி
தன்னை அர்ப்பணித்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்ன எரேமியாவை நீர் உயர்த்தினீர். நான் ஆடு மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன் என்று சொன்ன அந்த ஆமோஸை ஆண்டவரே நீர் பேர் சொல்லி அழைத்து மட்டுமல்ல, வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறவர்களே ஆண்டவரே என் பின்னே வா என்று சொன்னீர். மீன் பிடிக்கிறவர்களை உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் நீர் அழைத்து உயர்த்தினீர். ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே உயர்வு மேல் உயர்வை பெற்றார்கள். கர்த்தாவே, இதே போல் இந்த நாட்களிலே கண்கூடாக நாங்கள் சிலரை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக தன்னை பெற்ற தாய், தன்னை சீராட்டி பாலூட்டி நேசத்தோடு பாசத்தோடு வளர்த்த தாயினுடைய மரணம் அவர்களுக்கு இழப்பு, அது நிரந்தரமான ஒரு இழப்பு என்று அறிந்த போதிலும் அதையெல்லாம் ஆண்டவரே மனதிலே வைக்காதபடி தன்னுடைய சேவைக்காக, தன்னுடைய சேவை மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து புறப்பட்டு சென்ற அந்த மருத்துவர் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்த அந்த தாளந்துகளை பயன்படுத்துகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அதை போல சத்தீஸ்கர் மாநிலத்திலும் கூட ஆண்டவரே காவல்துறையிலே பணியாற்றுகிற அன்பு சகோதரி ஒரு 5 மாத கர்ப்பிணியாக இருந்த போதிலும், அவர்களால் பலவீனமாக இருந்த போதிலும் கர்த்தாவே அந்த பலவீனத்தை பொருட்படுத்தாதபடி நடு வீதியிலே வெயிலிலே நின்று சாலை போக்குவரத்தை ஒழுங்கு செய்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல முன்மாதிரிகளை ஆண்டவரே எங்களுக்கு செய்தித்தாளிலே காண்பித்து நீயும் அந்தபடியே செய் என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை தருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இருந்த உலகத்திலே வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே, அதே போல எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை இந்த தேவையுள்ள காலங்களிலே, ஆண்டவரே இந்த பாதிப்பு நிறைந்த காலங்களிலே எங்களுடையதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள நீர் உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் யார் யார் தொலைக்காட்சியிலே ஆண்டவரே தனக்கு ஆறுதல் இல்லையே என்று கலங்குகிறார்களோ, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவதற்கு ஆட்கள் இல்லையே, எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு பெரியவர்கள் இல்லையே என்று கலங்குகிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீர். அப்படிப்பட்ட சமாதானத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும். தன் பணிகளை ஆண்டவரை நீர் கொடுத்த பணியாக நினைத்து ஆண்டவர் அந்த பணியை இன்னும் சிறப்பாக செய்ய, ஒருவேளை இது அவருடைய பணி என்று சொல்லி அலுவலகத்திலே யாரையோ ஒருவர் கை காட்டாதபடி அந்த வேலையிலும் நான் என்னால் இயன்றதை செய்தேன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் வாலண்டியராக, தன்னார்வ பணியாளராக என்னுடைய பணிகளை நிறைவேற்ற எங்களுக்கு பலம் தாரும். ஊழியர்களை, அரசு ஊழியர்களுக்காக, தனியார் துறையில் பணியாற்றுகிற ஊழியர்களுக்காக, மருத்துவத்துறையிலே பணியாற்றுகிறவர்களுக்காக, காவல்துறையிலே பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக, சுகாதாரத்துறையிலே பணியாற்றுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பணி ஆண்டவரே இது ஊதியத்திற்காக செய்யப்படுகிற ஒரு பணி அல்ல கர்த்தாவே, இது அர்ப்பணிப்பின் பணி. இப்படிப்பட்ட பணியிலே தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்து ஆண்டவரே குடும்பங்களிலே தலைமுறையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏப்ரல் 22ஆம் தேதி உலக பூமி தினம். இந்த பூமியை குறித்த ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்பதற்காக இந்த பூமி தினத்தை ஆசரிக்கிறார்கள். சரி, ஆண்டவர் படைத்த பூமி, ஆண்டவர் உருவாக்கி தந்த பூமி, ஆண்டவர் எல்லா இந்த பூமியில எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மனிதன் வாழ வேண்டிய, மனிதனுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் இந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னா இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் குறித்த அநேக விழிப்புணர்வுகள் போய்கொண்டே இருக்கிறது. நிறைய இடங்கள்ல சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தி கொண்டே வருகிறோம். அதனால இந்த பூமியை நாம் சேதப்படுத்தி கொண்டே வருகிறோம். ஆண்டவர் படைத்த இந்த அருமையான இந்த பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு தினமாக இந்த பூமி தினம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டவர் தந்த இந்த பூமிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த பூமியில ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார், அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த பூமி தருகின்ற ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த பூமியிலிருந்து தான் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தண்ணீர் பூமியிலிருந்து தான், அந்த
நம்முடைய ஆகாரங்களை பெற்றுக்கொள்கிறோம். நாம் வாழ்வதற்கு உறைவிடத்திற்கு தேவையான மரங்கள், இரும்பு எல்லாவற்றையும் இந்த பூமியிலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். அணிந்திருக்கிற தங்க நகைகள் கூட, பிளாட்டினம், வைரம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் இந்த பூமியிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். தேவன் தந்திருக்கிற இந்த பூமியை, இப்படி வளமான செழிப்பான இந்த பூமியை நாம் இந்த நாட்களில் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அது சொல்ற அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், இந்த நவீன செயற்கைகளை நாம் பயன்படுத்துகிற பொழுது இந்த பூமி பாழ்படுத்தப்படுகிறது. அதனால இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் விலக்கி இந்த பூமியை நாம் நேசிப்போம். இந்த தேவன் தந்த இந்த பூமியை நாம் பாதுகாத்து இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவன் தந்திருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் பயன்படுத்துவதற்கு ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களில் நாம் ஒரு பெரிய ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். பூமியை நம்ம தாய் அப்படின்னு சொல்லுவோம். பூமி தாய், தாய் தகப்பன்னு கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா. தாய் நமக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் நாம் சந்தித்த ஒரு நபர். நம்மை 10 மாதங்கள் தன்னுடைய வயிற்றில் சுமந்து பெற்றவர், நமக்காக அநேக பாடுகளை பட்டவர். அதே போல தான் இந்த பூமியும். ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த பூமியை நேர்த்தியாக இன்றைக்கு நம்ம கையில் தந்தார். ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த பூமியை குரங்கு கையில் கொடுத்த பூமாலையை போல நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலையாவது நம்ம அதை தூய்மையாக வைத்திருக்கிறோமா? நம்ம ஊர் உலகத்தையும் நம்ம சுத்தப்படுத்தாவிட்டாலும் நம்முடைய வாழ்கின்ற அந்த சுற்றுப்புறத்தையாவது, நாம் இருக்கின்ற வீட்டு சுற்றுப்புறம் அல்லது தெரு, இதை நம்ம பாதுகாக்கிறோமா என்றால் நம்ம வீட்டு குப்பையை பெருக்கி அடுத்த வீட்டு மேலே தான் தள்ளுறோம். என்ன இப்படி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குப்பையை நாம் நம்ம அதை சுத்தப்படுத்திட்டா அது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த கழிவு நீர் கால்வாய்களாக இருக்கட்டும், அதையும் நம்ம வீட்டை விட்டு கழிந்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் தள்ளி விட்டுறதுமே ஒழிய அதை யார் சுத்தம் பண்ணுவா என்று நம்ம நினைக்கிறது இல்லை. அதே போல் பூமியை துளைக்கிறோம். அன்னைக்கு ஆழ்த்த குழாய்கள் எல்லாம் ஓட்டையே போச்சு. என்ன அது எப்போ அந்த பூமி எப்படி தாங்கும்? அது ஒரு எவ்வளவு வெயிட்டை தான் அதை தாங்க முடியும்? ஒரு ஓட்டை 2 ஓட்டைக்கு இடையில கால் வச்சு மிதிச்சா பொத்துன்னு உள்ளே போயிடும். அந்த மாதிரி. ஆனாலும் பூமி பொறுமையாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கிறது. காரணம் ஆண்டவர் படைத்தது. ஆண்டவர் படைத்த அந்த பூமியை நம்ம நல்லா பயன்படுத்தணும். பூமியை சுத்தமாக பாதுகாக்கணும். நாம் வாழுகிற இடங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு மரங்களை வைத்து நம்ம அழகாக பேணி காக்க முடியுமோ அவ்வளவு நாம் பேணி பாதுகாத்தோம்னா இன்னும் நம்முடைய தலைமுறைகள் அதை அனுபவிக்கும். நமக்கு இல்லாட்டாலும் நம்முடைய தலைமுறைகள் அந்த பூமியினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். பூமியை பார். குறிப்பாக அவங்க சொல்றது இந்த பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கணும். கேட்குறோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா பிளாஸ்டிக்ல தான் வாங்குறோம். நாமே வாங்கிட்டு அப்படி தூரம் அப்படி வீசிடுறோம். அதை ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி வைத்து அந்த குப்பை துப்புரவு பணியாளர்கள் வரும்போது அவங்க கையில கொடுத்துட்டோம்னா அவங்க அதை உரிய இடத்துல சேர்த்துருவாங்க. இப்போ மேல்நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கழிவு பொருளை நம்ம பார்க்கவே முடியாது. மறுசுழற்சி பண்றாங்களா? பிளாஸ்டிக்கையுமே கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சு மறுசுழற்சி பண்றாங்க. அந்த இதுக்கு நம்ம பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும். நம்ம தெருவில் கழிவு நீர்லாம் தெருவில் கொண்டு வருவோம். ஆனால் எந்த இடத்துல மேல்நாடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியல. அது எங்கே போகுது அப்படிங்கிறதே தெரியல. இன்றைக்கி பாதாள சாக்கடைகள்ட்டு இருந்தாலும் நம்ம மாநகராட்சிகளில் இருந்தாலும் அந்த பாதாள சாக்கடைகளையும் பலவிதமான கேடுபாடுகள் உள்ள தங்கியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதிலிருந்து வெளியேறுகிற கழிவு நீர்னால அந்த வெளியேற கழிவு பொருட்கள்னால சாக்கடை கழிவு நீர் போகக்கூடிய உள்ள இடம். ஆமாம். ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா வேஸ்டான குப்பைகளை கூட அங்கே தட்டுறோம். வீட்டில் பயன்படுத்த முடியாத பெட்டு, வீட்டில் பயன்படுத்த முடியாத சில விஷயங்கள் எல்லாம் அதிலே கொண்டு தட்டுறாங்க. இப்படிதான் நிறைய ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிலையில இருக்கிறோம். அரசாங்கமும் நிறைய விழிப்புணர்வு உருவாக்குறாங்க. ஆனா அதை நம்ம கண்டுகிடாமலே போயிட்டு இருக்கனாலதான் இன்னைக்கு பூமி பாழ்படுத்தி வருகிறது. நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம். அரசாங்கம் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எத்தனையோ அதற்கான துறையில எவ்வளவோ மக்களை பயன்படுத்துறாங்க. சுகாதார பணியாளர்கள் காலையிலேயே அவங்க தூங்கி முழிச்சு நேர அலுவலகத்துக்கு தான் வராங்க. உடனே தன்னுடைய யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு அவங்க செய்ய வேண்டிய பணியை செய்ய தொடங்குறாங்க. ஆனால் அவங்க கிளீன் பண்ணிட்டு போனால் அடுத்த நிமிஷம் அந்த இடம் அசிங்கமாக. சரி, அவங்க இப்போதானே சுத்தம் பண்ணிட்டு போயிருக்காங்க, நம்ம அதை சுத்தமாக வைக்கணுமே என்கிற எண்ணம் இன்னைக்கு நம்மிடம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த பூமியை பாதுகாக்கிற பொறுப்பு ஆண்டவர் நம்மிடம் தான் தந்திருக்கிறார்.
இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்றார், அழித்து விடுங்கள் என்று சொல்லலை. ஆண்டவர் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், அனுபவியுங்க, சந்தோஷமா இருங்க என்று சொல்லுகிறார். அன்னைக்கு நம்ம அழிக்கிறவர்களாக ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, அதை காப்பாற்றுகிறதற்கு வந்தேன், அது பரிபூர்ணப்படும்படியாக வந்தேன். அப்படிப்பட்ட நாம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுசு நாட்களில், மீதியான ஆயுசு நாட்களில் நாம் அதை ஏற்றவாறு பயன்படுத்த ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே பூமிக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பூமி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த பூமியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்திருக்கிறீர். அதை ஒழுங்குபடுத்தி வெறுமையை நிறைவாக்கி ஆண்டவரை நீ எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறீர். இந்த பூமியிலே நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்குரிய அனைத்து காரியங்களையும் நீர் படைத்து உருவாக்கி கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவர், இந்த பூமியை நாங்கள் சரியாக பாதுகாத்துக் கொள்வதற்கு நல்ல ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் சுற்றுப்புற சூழல்களை நாங்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவர், இந்த பூமியிலே நாங்கள் உங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு ஆண்டவர், இந்த பூமியை நாங்கள் சரியாக பராமரிக்க, ஆண்டவரை பாதுகாக்க ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற பாக்கியத்தை நாங்கள் பெற்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபித்தீர்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தை இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் தந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாப்பாராக. கேட்ட செய்திகளின் அடிப்படையிலே மனிதாபிமானத்தோடு, மனித நேயத்தோடு, ஒருவருக்கொருவர் உதவுகிற பிள்ளைகளாக, பூமியை பாதுகாக்கிறவர்களாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திப்போம். கர்த்தருடைய அருள் பிரசன்னம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் எப்போதைக்கும் இருப்பதாக. நன்றி, வணக்கம்.